நிஃப்டி டீ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கிறது, எப்படி பண்ணுறது, இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுத்து அந்த லெவலை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். கைஸ், ஒரு பர்சனல் ஒர்க் இருந்த காரணத்தினால ஒரு 3 நாள் நம்மளால் வீடியோ போட முடியாத சூழ்நிலையாகிடுச்சு. இனிமேட்டு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 23,095 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம எப்போதுமே என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்டர்டே ஐக்கு மேலே. ஓகேங்களா? அதாவது 23,320 பக்கமாக இருந்தது. அப்போது இந்த இடத்துல வந்து 23,300 காலும், மேலே பார்த்திங்கன்னா 23,350, 23,400 புட்டு தான் இந்த மணி. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகிருக்கு. ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். அப்போது நம்ம கண்டிப்பாக போய் காலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் 23,300 காலோட சார்ட்டு. இவன் ஆக்சுவலாக ப்ரீமியம் இருந்த மாதிரி இருந்தானா அப்படின்னு பார்த்தா இவனும் அப்படி தான் இருந்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவனும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில், ஆக்சுவலாக 1/4 மணி நேரம் கிடையாது, இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் இருக்கலாம். ஆமாம், 9:45க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பாசிட்டிவாக ஆகிடுச்சு. அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:40க்காக தான் வந்து சேம் சினாரியோவில் வந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே ஒரு 9:40 போல் ப்ரீமியம் வந்தது. இந்த மணி ப்ரீமியம் 23,300. ஓகேங்களா? அப்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருக்குது. இன்னொன்று, புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். அதாவது 1/4 மணி நேரத்தில் அவன் லோவை உடச்சி கீழே போயிட்டான். மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை தாண்டிட்டான் 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா? புட் ஆப்ஷனும் ஒரு 20 நிமிஷத்தில் லோவை உடச்சி கீழே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேமாக இருக்குது. புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா மார்க்கெட் ஐயை உடைக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐயை உடச்சி மேலே போய் ஆகணும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக ஒரு ஓவரால் தான் நம்ம சொல்கிறோம். இதில் என்ட்ரி வந்ததை தான் சொல்கிறோம். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது நம்ம கோர்ஸ் வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக தெரியும். ஓகேங்களா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடச்சி கீழே போகும்போது கால் ஆப்ஷன் ஐயை உடைக்க போகுது. அதனால் கால் ஆப்ஷன் மேலே போகுதுன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அதனால தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். ஐயை நம்ம ஆக்சுவலாக ஒரு லெவலாக வச்சு தான் எடுத்தோம். 370ன்றது தான் நம்ம என்ட்ரி. ஆக்சுவலாக 370 எடுத்தோம். ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் போயிட்டான். 400 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே இடத்துல புல் பேக் ஆகி இவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுத்தான். ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் வருமா அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு டார்கெட் 15 பாயிண்ட்டும், செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டும் தான். நம்ம இப்போ எல்லா பாயிண்ட்டும் பிடிக்கணுன்னா நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோமோ அங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் தான் போகும். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் 370னா 370 நம்ம புல் பேக்கில் வரும்போது ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் தான் போட்டு எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டார்கெட் பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு 5 லாட் அடிக்கணும்னா 4 லாட்டை கட் பண்ணிவிட்டு 1 லாட்டை மட்டும் வைக்கலாம். வச்சா அப்போது இவ்வளோ ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய டார்கெட் கிடைக்கும். அப்படியே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் நோ லாஸ் நோ கெயின். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ ரெகுலர் என்ட்ரி நம்ம இப்போ எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேர் தான். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்தால் எடுக்குது. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது ஐ லோவில் தான் க்ரியேட் ஆகும். அது ப்ரீமியமாக சரி, மார்க்கெட்டாக சரி, அங்கே க்ரியேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மார்க்கெட் தான். ரொம்ப கஷ்டம் கிடையாது. மார்க்கெட்டு பாசிட்டிவ், அதாவது ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே எல்லாமே பாசிட்டிவ் மார்க்கெட். பாசிட்டிவ்னால் நம்ம காலை தான் சூஸ் பண்ணணும். கால் அதாவது காலை பார்க்கும்போது ஓப்பனுக்கு கீழே, அதாவது எஸ்டர்டே ஐயை தாண்டாமல் கீழே தான் இருந்தான் ஒரு 1/4 மணி நேரத்தில். எஸ்டர்டே ஐயை தாண்டல. ஆனால் புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோவை உடச்சிட்டான். அப்போ ஏதோ ஒரு ப்ரீமியம் மார்க்கெட்டும் அதுவும் சேம் சீனரியில் இருக்கணும். ஒன்று கால் ஆப்ஷன் இருக்கணும், இல்லைனா புட் ஆப்ஷன் இருக்கணும். அப்போ புட் ஆப்ஷன் சேமாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஹையை உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். ஓகேங்களா? சேம் சீனரியில் இருக்குது. அப்போது கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும், ஐக்கு மேலே போகணுன்றது தான் ரூல். ஓகேங்களா?
அதனால் அந்த என்ட்ரி நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்க. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்தது. இதே வந்து புட் ஆப்ஷன் லோ உடைக்காமல் இருந்தாங்கன்னா கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஐயா உடைச்சிருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஓப்பன்லேயே ஒரு 15-20 நிமிஷத்துலேயே மார்க்கெட்டும் புட் ஆப்ஷனும் சேம் சீனரியில் இருந்ததுனால கால் ஆப்ஷனை நம்ம அந்த இடத்துலையே நம்ம ஐய ஒரு லெவலாக வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஓப்பன் இருந்தால் ஓப்பனை வச்சு எடுக்கலாம். அந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் இருந்தாலும் அதை வச்சு எடுக்கலாம். எந்த லெவலுமே இல்லைனா கூட வந்த லோ கூட அங்கே வரும்போது வந்த ஒரு லோ கொடுத்துருப்பான் எப்போவுமே. அந்த லோ வரும்போது கூட நம்ம அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு கூட எடுக்கலாம். எப்படி வேணால் எடுக்கலாம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் எந்த லெவலில் மீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த அந்த செட்டப் தான் முக்கியம் நம்மளுக்கு. இந்த மாதிரி ப்ரீமியம் தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது அந்த செட்டப் முக்கியம். அந்த மாதிரி கிரியேட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தாங்க இது இன்றைக்கி. ஓகேங்களா. அதனால் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. மார்க்கெட் ஒன் சைடாக தான் இருந்தது. ஓகேங்களா. மேலே மட்டும்தான் போய் நின்றுது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ மூவிங். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், ரொம்ப ஈஸியான மார்க்கெட், நல்ல ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 நாள் வீடியோ போடல. அது பர்சனல் இஷ்யூனால், பர்சனல் ஒர்க்குனால். கண்டிப்பாக இனிமேட்டு மண்டேலேருந்து ரெகுலராக வீடியோ வரும். சாரி ஃபார் த கைஸ். ஓகேங்களா. ஓகே, திரும்பியும் சொல்கிறது என்னன்னா, இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அது வந்து நம்மளை கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.